இருக்கக்கூடிய அண்ணன் விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்களும் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக அமர்வார். சமூக நீதி மாடல் என்று சொல்றீங்க. பல நாட்களாக தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க தங்களுடைய கூலியை நிரந்தரமாக்க வேண்டும் என்று. தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிப்பது 3 எழுத்து மந்திரங்கள் தான். நான் மீண்டும் மீண்டும் இதை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், மக்கள் மறக்கலாம், ஆனால் நினைவுபடுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. அண்ணா என்ற 3 எழுத்து எப்படி தமிழ்நாட்டில் புரட்சியை ஏற்படுத்தியதோ, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்கின்ற 3 எழுத்து எப்படி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தியதோ, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அண்ணன் விஜய் என்கின்ற 3 எழுத்து தமிழ்நாட்டில் புரட்சியையும் கிளர்ச்சியையும் ஏற்படுத்தும். இந்த மண்ணுக்கான மக்களுக்கான உண்மையும் நேர்மையுமான ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஒரு சமத்துவ ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அண்ணன் விஜய் அவர்கள் தான் பெரியாரின் உண்மையான பேரன். தியாக உணர்வோடு உச்சபட்ச பதவியை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, சினிமாவில் நம்பர் 1 இடத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, இவ்வளவு பெரிய உச்சத்தை கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் தியாக உணர்வோடு வருகிறேன் என்று வராருல, இதுதான் தியாக உணர்வு. இதைதான் தந்தை பெரியார் செய்தார். அந்த வழியில் அண்ணன் விஜய் அவர்கள் செய்கிறார். அப்ப தமிழ்நாட்டின் உண்மையான பேரனாக, கொள்கை பேரனாக இருக்கக்கூடியவர் அண்ணன் விஜய் அவர்கள். அதனால உங்க சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இருக்கார், யாராவது பார்த்திருக்கீங்களா? அரவிந்த் ராஜேஷ் ஒருத்தர் இருக்கிறார், யாருக்கா தெரியுமா? அவர் பேர் தெரியுமா? நான் சொல்லிதான் உங்களுக்கே தெரியும். அரவிந்த் ரமேஷ், எனக்கே பேர் தெரியல. 2 முறை ஜெயிச்சதா சொல்றாங்க. அவர் வெளியே வர மாட்டார். பெரும் வெள்ளம் வருகின்ற பொழுது, மக்கள் நீரில் மூழ்கி கிடக்கின்ற பொழுது, பாதிக்கப்படுகின்ற பொழுது, மக்களுக்காக வெள்ளத்தில் இறங்கி உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவர்கள் தான் இந்த பகுதியை சார்ந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் அண்ணன் ஈசியா சரவணன் அவர்கள் உட்பட. கொரோனா பேரிடர் வந்த போது எல்லோரும் வீட்டிலே முடங்கி கிடந்த பொழுது, அந்த கொரோனா தொற்று ஏற்பட்டு என் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று மக்களுக்கு நேரடியாக சென்று உதவி செய்தவர் இதே அண்ணன் ஈசியா சரவணன் அவர்கள் தான். மண்ணுக்காக மக்களுக்காக எப்படி தலைவர் அவர்கள் தியாக உணர்வோடு உழைக்க வேண்டும் என்று வந்திருக்கிறாரோ, அதே போன்றுதான் அவர் பின்னாடி இருக்கின்ற கோடிக்கணக்கான தம்பிமார்கள் நாங்களும் எங்கள் உயிரை கொடுத்து மக்களுக்காக நாங்கள் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் விஜய் என்கின்ற கூத்தாடி தான் திமுக என்கின்ற கூத்தாடி குடும்பத்தை வீட்டிற்கு அனுப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கு. அந்த புரட்சி 2026 உருவாகும். அந்த புரட்சியில் நாம் எல்லோரும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்குவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.